இந்தியா கூட்டணியில அதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் பாடம் கற்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆருடைய சதியை முறியடித்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதனுடைய திரு விஜய் சொல்லி அனுப்பிச்சாரா காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸை முதல்வராக்குவோம்னு ஏதாவது யோசனையோடு பேசணும். இந்தியா முழுக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில் திரு ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவர் தலைமை இருக்குது. எங்களுக்கு அவர் இன்னொரு மகாத்மா காந்தி மாதிரி பாஜகவும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கா. விஜயோட எடப்பாடி சேர்றாரா, மோடியோட இருக்காரா, எடப்பாடி விஜயோட சேர்றாராங்கிறத பற்றி நீங்கள் இப்போ கேட்க வேண்டிய இடம். கடந்த தேர்தலில் இதே பீகாரில் பாராளுமன்ற தேர்தலில் அந்த அதிகமாக எடுத்திருந்த பிஜேபியை தூக்கி ஒன்றுமில்லாமாக்கி காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் அதிகமாக இடம் கொடுத்தாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக காங்கிரசின் துணைத் தலைவர் இதயத்துல்லா அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். காங்கிரஸும் திமுக கூட்டணிக்கும் இப்ப 7ஆம் பொருத்து மாதிரி தெரியுது. 7 இல்லை 7 கிடையாது. 7 அப்புறமா 7 வரும். வரவே வராது. எப்படின்னா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எங்களுடைய காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். நட்பு இருக்கிறது, சகோதர உணர்வு இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. இப்படி இருப்பதால் 2026 தேர்தலிலே நிச்சயமாக இந்தியா கூட்டணியிலே காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் அமைப்புகள் தொடர்ந்து பயணிக்கும். இந்தியா கூட்டணியில அதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சிகள் பாடம் கற்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன சார்? அந்த தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்குன்னு சொன்னால், அவங்க கோட்டை விட்ட மாதிரி எஸ்ஐஆரை நாம் கோட்டை விடக்கூடாது. அதுக்கு முழு முயற்சி எடுத்து மத்திய பாஜக ஆட்சியும் தேர்தல் கமிஷனும் ஒரு கூட்டு வைத்து அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலைமை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைத்து எஸ்ஐஆருடைய சதியை முறியடித்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதனுடைய அர்த்தம். அப்படி நீங்க அர்த்தம் சொல்றீங்க, இன்னொரு அர்த்தம் கூட போலாம்ல. நீங்க எப்படினாலும் போகலாம். இல்ல இன்னொரு அர்த்தம் கூட இருக்குல்ல. பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுலுக்கும் சரியாக பொருத்தம் இல்லை, சரியாக கூட்டணி அமையவில்லை, சரியாக பிரச்சாரம் செய்யவில்லை, வாக்கு திருட்டு சொன்னாரு, இதெல்லாம் எடுபடல. அவர் முதல்வரை அறிவிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு திரு ராகுல். வாக்குப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னதான் இப்படி நடந்தது. இப்படி என்ன பண்ணிடாதீங்கப்பா, கூட்டணி கட்சிக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு உணர்த்திருக்காருன்ட்டு சொல்றாங்க சார். நிச்சயமா இல்லை. அவருக்கு உங்களோட என்னையோட அரசியல் தெரியும். தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு பாஜக முதல்வராகவே இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை அனௌன்ஸ் பண்ணாமல் அறிவிக்காமல் அந்த கட்சியினுடைய ஒரு துணைத் தலைவர் எங்களை அறிவிக்கலைன்னா நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக நீங்கள் ஒன்றியத்தில் மத்தியில் இருக்கீங்க, உங்கள் பீஸை பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக ஆகிடுவார்னு. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறணும், காங்கிரஸ் தேஜஸ்வினா ஒரு அளவுகோல் பார்க்குறீங்க. அதே இது நாங்கள் அறிவித்ததுக்கு பிறகு தான், தேஜஸ்வியை முதல்வராக அறிவித்த பிறகு தான் நிதிஷ்குமாரை அறிவிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாத போச்சு சார். உங்களுக்கு இல்லை, பாஜக ஆதரவு இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கே இது தெரியாத போச்சு சார். நீங்க இப்ப சொன்னீங்க திரு ராகுல் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பி போல் இருக்கிறாங்க, அவ்வளவு உறவு. ஆனா இப்ப அந்த உறவு கட்டாயி போச்சும் போல தெரியுது. ராகுலுடைய பார்வை விஜய பக்கம் திரும்பி போச்சு. அதே மாதிரி பிரியங்காவும்
அந்த பக்கம் திரும்பி போச்சு. சீதாராமைய பார்வை அந்த பக்கம் திரும்பி போச்சு. இப்ப கார்கேவும் சோனியா அவர்கள் மாத்திருந்தா ராகுல் சாரி திரு ஸ்டாலின் அவர்கள் பார்க்குற மாதிரி தெரியுதே. இப்போ உங்கள் பார்வையில் சந்தேகமா, இப்படி பார்க்குறவங்க பார்வையில் சந்தேகமாங்கிறது தான் இப்போ பிரச்சனை. ராகுல் காந்தி விஜயை விஜயா தான் பார்க்குறாரு. அவர் ஒரு அரசியல்வாதியாவோ கட்சியாவோ பார்க்கல. நம்பர் 1. காங்கிரஸ் தலைவர்களும் பார்க்கல. அவரை ஒரு கட்சியினுடைய நடிகர், அவருக்குள்ள மரியாதையை கொடுக்கணுங்கிறது தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் இதுவரை அரசியல் கட்சியை நடத்தி ஒரு தேர்தலில் நின்று எத்தனை வாக்கு சதவீதம் என்பதை காமிக்கலை. அவர் இன்னைக்கு ஒரு கட்சியை துவக்கியவர் தானே ஒழிய, அவரால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் அரசியல் நடத்தி பலமுறை முதல்வராக இருந்து பலமுறை ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்து பலமுறை காங்கிரஸோட கூட்டணி வச்ச ஒரு தலைவர் ஸ்டாலினுக்கு இணையாக அவர் எப்படி பார்ப்பார்கள்? பார்க்குற நிலையில் அவங்க இல்லை. அந்த பார்வை உங்கள் பார்வையாக இருக்கலாம். இன்னைக்கு பாஜகவில் இருந்து சிண்டு முடித்து 4 மாட்டை அடிக்கணும்னா ஒவ்வொரு மாட்டாக காலி பண்ணணும்னு நினச்சி ஒரு கதை, சிங்கத்துடைய கதை உங்களுக்கு தெரியும். அந்த சிங்கம் என்பது இப்போ அசிங்கமாக என்ன செய்யுது? காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து அகற்றுறது, விடுதலை சிறுத்தை அகற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, முடியலை. அதுக்கடுத்து இப்போ காங்கிரஸ் மேலே அந்த முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் முடியாது, இதுதான் நடக்கும். ஆக இந்த பார்வை பார்ப்பது என்பது தவறு. திரு ராகுல் காந்தி, நான் கூட சகோதர உணர்வு தான் சொன்னேன். நீங்கள் அற்புதமாக ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அண்ணன் தம்பி உறவுன்னு. அதுதான் உண்மை, உங்கள் வாயாலே வந்துருச்சு. சார் இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன காங்கிரஸில் அதிமுக அணி திமுக அணின்ட்டு ஒன்று உருவாச்சு. இப்போ அது தலைகீழ மாதிரி திமுக அணி விஜய் அணின்ட்டு உருவாயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி திமுக அணி இப்படி சொல்றாங்க. அதே விஜய் அணி திமுகவிலிருந்து வெளியே வரணும், விஜய் கூட கூட்டணி வச்சுக்கணும், நம்ம சுய கௌரவமா இருக்கணும்ட்டு பாக்குறாங்களா சார்? சுதந்திரத்துக்கு முன்னால மகாத்மா காந்தி அணி, நேதாஜி அணி, அதுக்கு முன்னால கோகலே அணி, திலகர் அணி. ஆனா காங்கிரஸ் ஒன்று தான், பார்வை ஒன்று தான். கண்ணு 2 இருக்கலாம், உங்களுக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணு, ஆனால் 2 ஒண்ணுதான் தெரியும், பார்வை ஒண்ணுதான். அதைத்தான் நான் சொல்றேன். காங்கிரஸ்ல அதற்கு பிறகு உங்களுக்கு காமராஜர் அணி, இந்திரா காந்தி அணிலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி ரெட்டி காங்கிரஸுக்குள்ளேயே, இந்திரா காங்கிரஸுக்குள்ளேயே 2 அணி இருக்கு. இப்படி எல்லா காலத்திலையும் 2 அணி, 3 அணி, 4 அணி இருக்கும். ஆனால் தேர்தல்னு வரும்போது, பொதுமைன்னு வரும்போது ஒரு அணி தான் நிற்கி, 2 அணி நிற்காது. போன தேர்தலில் 2021 காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிங்கிற அந்த ஒரு அணினா நின்றுச்சு. அதுக்கு முன்ன வரையும் என்ன பேசுனாங்கன்னு சொன்னியா, காங்கிரஸ் தனியாக நிற்கும், காங்கிரஸ் அதிமுகவோட போகும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை காங்கிரஸ் அமைக்கும் இப்படிலாம் சொன்னாங்க. நடந்தது என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உருவாக்கிய அல்லது ராகுல் காந்தி உருவாக்கிய இந்தியா கூட்டணி தான் இருந்தாங்க. அதனால் கவலையே பட வேணாம் சார். அப்போ 2021 அந்த 25 தொகுதி, அதாவது 50 வருஷம் கழிச்சு கம்மியா போட்டியிடுற அளவுக்கு நீங்க கீழே இறங்கி போயிட்டீங்க. 20 தான் நாங்க தருவோம், அதுக்கு மேலெல்லாம் தர முடியாது, இருந்தா வெளியே போகணுன்ட்டு ஒத்த காலில் நின்றாரு. யாரு? திரு ஸ்டாலின். அதை 25 ஆக்கினது திருமதி சோனியா சார். அவங்க புரியுதா? அப்படிப்பட்ட திருப்பியும் நீங்க அடிமையா இருக்க போறீங்க. அப்படியே திமுக கிட்ட திருமதி சோனியா கழுவி ஊத்தி இருக்காருங்க திமுக. திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தான், வேற எந்த கட்சியுமா? என்ன சார்? திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ், ஆமா. திரு ஸ்டாலின் திமுக. 2 பேரும் பேசித்தானே 25 முடிவு பண்ணாங்க. அந்த கழுவி ஊத்துற விஷயம்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதெல்லாம் நீங்க உங்க வாயால சொல்றது. நாங்க கழுவி 63 எடுத்து நாயன்மார் ஞாபகம் இருக்கா? எடுத்து வெறும் 5 தான் வந்தோம். 2ல எது பெட்டரு? 25 18 எடுத்ததான் பெட்டர். எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு கூட்டணியில வேற யாரும் இல்லை, காங்கிரஸும் திமுகவும் தான் இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகள் இல்லை, ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை, இப்படி முஸ்லீம் கட்சிகள ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி அப்ப இல்லை. அப்படி இருந்த ஒரு கூட்டணி பின்னடைவை சந்திச்சு இன்னைக்கு ஒரு கூடுதல் கட்சிகள் சேர்ந்ததுனால நாங்கள் விட்டு கொடுக்குறோம்.
திமுகவும் 180 ஜெயிச்சவங்க, 160 நின்றவங்க, அவங்களும் விட்டு கொடுத்தாங்க. எல்லாரும் விட்டு கொடுத்ததுனால இந்த கூட்டணி ஆட்சியை பிடிச்சிச்சு. இதை நீங்க மறந்துட வேணாம். சரி, நான் கழுவி நான் ஊத்தல. நீங்க 67க்கு முன்ன சொல்லுங்க. திரு காமராஜ் அவர்கள் எருமாட்டு தோழன், கருவாட்டுக்காரின் மகன், மரம் ஏறி அப்படின்னு சொன்னாங்க. திரு நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இலங்கை அதிபர் சிறிமா பண்டாரநாயக்கா ஒரு ரூம்ல அங்க ரூம்ல ஒன்னா சந்திக்கிட்டாங்களே, என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு கருணாநிதி சொன்னாரு. மதுரையில திருமதி இந்திரா காந்தி மேல நெத்தில கல் எடுத்து அடிச்சு அவங்க புடவையில ரத்தம் இருந்தது, அது ரத்தம் இல்லை, அது வேறன்னு சொன்னாங்க. அதே கருணாநிதி தான். இப்ப நான் கழுவி ஊத்தல சார், அவர் கழுவி ஊத்துனார். புரிஞ்சுதா? இப்ப உங்களுக்கு நான் கழுவி ஊத்துறேன். இப்ப புரிஞ்சுக்க. 2021 சட்டமன்றத்தில் நின்றுட்டு பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்றாரு. சொன்னாரா இல்லையா? ஆமா. இதே ஜெயலலிதா எந்த காலத்திலும் பாஜகவோட உறவு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுச்சா? அது மாதிரி அரசியல்ல எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்பது உலகறிஞ்ச விஷயம். எந்தெந்த கட்சிகள்லாம் எதிராக இருந்த அதிமுகவும் திமுகவும் எதிராக இருக்க மாதிரி ஏற்கனவே காங்கிரஸும் திமுக எதிராக இருந்துச்சு. அதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுச்சு, அதிமுக அப்படி விளைவிச்சு. அல்லது இப்படி பல கட்சிகள் சேர்வதும் கூடுவதும் காலத்தின் கட்டாயம். இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அப்படி சொன்னாரு இன்னைக்கு இப்படி சொன்னாருன்னு சொல்வதெல்லாம் சரி. இப்போ பெருந்தலைவர் காமராஜரும் இந்திரா காந்தியும் 68ல் 2 பேரும் பிரிஞ்சாங்க. திருப்பி 71ல் ஒன்று சேர்ந்தாங்க. ஏன்னா அடுத்த 71க்கு பிறகு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளவு இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக ஆக்கிய காமராஜரும் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. பிறகு சேர்ந்துக்கிட்டாங்க. பாண்டிச்சேரி தேர்தலில் என்ன ஆச்சுன்னா இந்திரா காந்தியும் நம்முடைய காமராஜர் அவர்களும் ஒன்றிணைந்தார்கள். இதெல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற விளையாட்டு பாடம். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, அரசியலில் உறவும் கிடையாது, ஏதாவது எதிரியும் கிடையாது. அதனால அது மற்றவங்க சொல்றது, நான் அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நண்பனும் உள்ள எதிரியும் சொல்ல, எதிரும் உள்ள உறவும் இல்லைன்னா இது இன்னும் நல்ல தமிழ். அப்படிங்களா சார்? அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், உண்மையில 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுல் தலைமையிலான காங்கிரஸ், கார்கே தலைமையிலான காங்கிரஸ் படுதோல்விகள் சந்திட்டு வருது சார். இப்ப 2026 5 மாநில தேர்தலை சந்திக்க போ சார். அப்படி இருக்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள மாநிலம் எது? புதுச்சேரி. புதுச்சேரி ஒன்று, கேரளா, அசாம் விட்டுருங்க, மேற்கு வங்காளம் விட்டுருங்க, தமிழ்நாடு விட்டுருங்க. இது 2ம் உங்களுக்கு பிடிக்கணும் இல்லை, உங்க கௌரவத்தை காப்பாற்றணும் இல்லை. ராகுல் அப்பனா நீங்க விஜய் கூட தானே கூட்டணிக்கு போகணும். அப்பதானே வென்று ஆட்சி அமைக்க முடியும். ஏன் சார் இந்த நல்ல வாய்ப்பை விட்டுறீங்க? இந்த வீணா போன 5க்கும் 10க்கும் அலையறீங்களே சார். கௌரவம் முக்கியம் சார், சுய கௌரவம். திரு விஜய் சொல்லி அனுப்பிச்சாரா காங்கிரஸ் வந்தா காங்கிரஸை முதல்வராக்கும்? ஏதாவது யோசனையோடு பேசணும். 2வது, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி காங்கிரஸ். மக்களுக்கு நல்லது செய்யணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும், நல்லிணக்கத்தை மக்கள்கிட்ட விதைக்கணும். இது மட்டும்தான் காங்கிரஸுடைய வேலை. உங்களுக்கு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க, 300 இடத்துல இருந்து 400 இடம் போவோம். தேர்தல் கமிஷன் எங்கள் கையில் இருக்குது. ஏற்கனவே 2019 எங்களுக்கு யூபி, பீகார் போன்ற இடங்களில் ஒரே மாதிரி நம்பரில் நாங்கள் எம்பிக்கள் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் ஓட்டு மிஷின் எங்கள் கையில் இருக்குது. எல்லாம் சொன்ன அவர்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னா, 100-140 இடம் வர வேண்டியவர்கள் அந்த ஓட்டு மிஷினால் 240 வந்தாங்க. 300ல் இருந்து 400 போக வேண்டிய பாஜக இந்த அளவுக்கு பின்னடைவு. இதே பாஜக இந்தியாவில் 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. எங்கே ஜெயிச்சாங்க? வெறும் 2 இடத்துல. அவங்க ஆட்சியை பிடிக்கலையா? இதே காங்கிரஸ் மொரார்ஜி தேசாய் 1977
பின்னடைவை சந்திக்கலையா? இந்திரா காந்தி தோத்துட்டு 3 வருஷத்துல வெற்றி பெறவில்லையா? நான் என்ன சொல்றேன், வெற்றி தோல்வி பெருசல்ல. அதே ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வரும்போது 400 இடங்களை இதுவரை எந்த கட்சியும் பெறாத காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சா இல்லையா? அதே பின்னடைவை சந்திச்ச காங்கிரஸ் 1991 மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? 96 பின்னடைவை சந்திச்ச காங்கிரஸ் 2004 ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? ஒன்றியத்துல. எதுக்கு சொல்ல வரேன்னா, 2004 இருந்து 2014 வரையும் 10 வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ் 10 வருஷமோ 11 வருஷமோ 14 வருஷமோ இழந்திருக்கு. இது மீண்டும் பிடிக்கிறது தான், இறங்குவது ஏறுவதற்கு தானே ஒழிய அதனால ஏறிக்கிட்டே இருக்குங்கிற அவசியம் எந்த கட்சிக்கு இல்லை. ஏன்னா பிஜேபியை இன்னைக்கு மைனாரிட்டி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு பிஜேபி பீகார்லையோ யூபியிலையோ ஆட்சியை பிடிக்கலாம், நாளைக்கு இந்தியா முழுக்கும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமையில திரு ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவர் தலைமை இருக்குது. எங்களுக்கு அவர் இன்னொரு மகாத்மா காந்தி மாதிரி. ஏன்னா 2012 பிரதமராகிற வாய்ப்பு இருந்தும் கூட பிரதமர் மன்மோகன் சிங் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது கூட அந்த பதவி எனக்கு வேணாம் என்று சொன்னவர் தொடர்ந்து இன்னைக்கு எந்த பதவியிலும் இல்லாம இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார், ஊர் ஊரா சுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒரு ராகுல் காந்தி மகாத்மா காந்தி மாதிரி RSS எதுக்குறாரு. இந்தியாவில் இதுவரை காங்கிரஸ்லேயே எந்த தலைவரும் எதுக்கார அளவுக்கு RSS கடுமையாக எதுக்குறாரு. அது மட்டுமல்ல, எந்த காங்கிரஸ் தலைவர்களோ பிரதமர்களோ செய்யாத அளவுக்கு கார்பரேட்டுகளை 100 கார்பரேட் முதலாளிகளை எதிர்த்து காசே இல்லைனாலும் பரவாயில்லை, நான் மக்களோட நின்று இந்த இந்தியாவை காப்பாற்றுவேன்னு சொல்றாருன்னா இவரை விட ஒரு புதிய மகாத்மா வேறு யார் இருக்க முடியும்? அதனால இந்த தோல்வி வெற்றியெல்லாம் அவருக்கு 2ஆம் பட்சம். சகஜம். அப்பன்னா இப்ப 15 வருஷமா மத்தியில் வனவாசம் போறது யார் சார் காரணம்? கேக்குறேன். அந்த 2G தானே காரணம்ன்றாங்க. இவ்வளவு நேரம் மறக்க மாட்டேன்றாங்களே இவ்வளவு வட இந்தியர்கள் மறக்க மாட்டேன்றாங்களே. இவ்வளவு நேரமும் உங்கள்ட்ட சொன்னேன், வட இந்தியர்கள் மறக்காம இருக்குன்னு சொன்னா அவர் 240 சீட்டுங்கிற 140 சீட்டை பிஜேபிக்கு கொடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி 43 இடங்களை யூபியில் ஏற்கனவே 70 இடங்களை கொடுத்த பிஜேபிக்கு வெறும் 36 இடங்களை தான் கொடுத்தாங்க. காங்கிரஸுக்கு 43 கொடுத்தாங்க. கடந்த தேர்தலில் இதே பீகாரில் பாராளுமன்ற தேர்தலில் அந்த அதிகமாக எடுத்திருந்த பிஜேபியை தூக்கி ஒண்ணுமில்லாமாக்கி காங்கிரஸுக்கும் தேஜஸ்விக்கும் அதிகமாக இடம் கொடுத்தாங்க. இந்த அரசியலில் மேலே கீழே போடுவதெல்லாம் காலமும் காரியமும் தான் முக்கியம். அந்த மக்கள் மாறி மாறி வாக்களிப்பாங்க. அவங்களால தான் மக்கள் என்றால் அதில் மக்குகள் என்று ஒன்று இருக்குது. நீ பீகாரில் மக்களாக இருக்கலாம், நாளைக்கு மக்களாக மாறுவாங்க. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த தோல்வி வெற்றி இது காங்கிரஸை பாதிக்காது சார். இப்போ பீகார் தேர்தலில் படு தோல்வி காங்கிரஸ் சந்தித்த பிறகு திமுக ஐடி விங்கி காங்கிரஸுக்கு 5லிருந்து 6 கொடுத்தாவே அதிகம், அதுக்கு மேல கொடுக்க வேணான்ட்டு மீம்ஸா போட்டுட்டு இருக்காங்க சார். அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு சார். நீங்க என்னன்னா ஸ்டாலினுக்கு அப்படியே சப்போர்ட் இது பண்றீங்க சார். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் திமுகவுக்கு பொதுச் செயலாளராக 5 சீட்டு நியமிக்கிறதுக்கு அல்லது வேற யாரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக 10 சீட்டு சொல்றதுக்கு யார் சார் முடிவு எடுக்கணும்? திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி முடிவெடுப்பாங்க. நீங்களே அழகா சொன்னீங்க, 20 கொடுக்கணும்னு நினைச்சாங்க. சோனியா காந்தி அவர் சொன்ன ஒரு வார்த்தையில 25 கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நாளைக்கு ராகுல் காந்தி சொன்னா 30 கூட கொடுப்பாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள விஷயம். உங்களுக்கோ பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ இந்த சம்பந்தம் இல்லை. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிஜேபி கடந்த முறை 20 வாங்கினாங்க. அவங்கள கூட கேட்க வைக்கிற வேலையை இந்த ஊடகவியலாளர் ரொம்ப பேர் இருக்காங்க பாருங்க. பீகார் தேர்தல் அன்னைக்கு காங்கிரஸை எந்த அளவுக்கு தாழ்த்தி பேசி தேஜஸ்வியை கூட உயர்த்திட்டு படுதோல்வின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பாடம் நான் சொல்றேன். அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கா? விஜயோட எடப்பாடி சேர்றாரா? மோடியோட இருக்காரா? எடப்பாடி விஜயோட சேர்றாராங்கிறத பத்தி நீங்க இப்ப கேட்க வேண்டிய இடம் அதிமுக பிஜேபி. ஆனா நீங்க சொல்றது நடக்காத மாதிரி தெரியுது. வெளிநாட்டில் ராகுலும் விஜயும் சந்திக்க போகிறாதுன்ட்டு ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது சார்.
உங்க செய்தி வெளிநாட்டுல உங்க செய்தி விஜய் வந்து ராகுல் கிட்ட பேசியிருக்காரு சார். உங்க செய்தி இன்னொன்னு சொல்றேன், அடுத்த 2026 கூட்டணி விஜய், காங்கிரஸ், அதிமுக இப்படி அமையலான்ட்டு சொல்றாங்க சார். நீங்க காண்ற கனவு பகல் கனவா தெரியல சார். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது பகல் கனவு, ஹேஷியம், ஜோசியம், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய மாநில துணைத் தலைவர் மட்டுமல்ல, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர், செய்தி தொடர்பாளர், ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர், இப்படி பல்வேறு பதவிகளில் இருக்கக்கூடிய நான் சொல்றேன், திரு செல்வ பெருந்தகை என்ன நினைக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும், திரு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கேன், நீங்க அந்த கட்சியில் இல்லை. நீங்க என்ன உங்களை சொல்லலை, இந்த கேள்வியை கேட்குறாங்கல்ல வெளியில, அவங்கள பார்த்து சொல்றேன். நான் இன்றைக்கு சொல்றேன், நிச்சயமாக 2026 எங்களோடு திமுக அது போன்ற மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் இருக்கும். விஜயை வந்து நாங்கள் இன்னும் ஒரு கட்சியாகவே கணக்கு போடல. அந்த கட்சி இதுவரை எலெக்ஷனில் நிற்கலை. எலெக்ஷன் நிற்று அதனுடைய ரிசல்ட்டை காமிக்கலை. எந்த காலகட்டத்திலும் விஜயோடு கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றேன். நீங்க மீண்டும் மீண்டும் அது நீங்க அது அங்க உங்க கையில இல்ல சார், மத்தியில மேல இருக்க பாத்துக்குவாங்க சார். மேல இருக்கு அந்த பாத்துக்கிறது உங்க கையில, நீங்க கீழே இருக்கீங்க. இன்னொன்னு தெரியுமா, தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை திமுக வலிமையாக இருக்கலாம், நாங்க கூட இருந்தாத வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு சார். இப்ப சார் உங்களை மாதிரி இப்ப சொல்லியிருக்காரு சார். அதுக்கு என்ன சார் அர்த்தம்? உங்களை மாதிரி ஊடகத்தின் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது நாங்க 2 பேரும், அதாவது பாலும் டீயும் சேரணும், அல்லது டீயும் சர்க்கரையும் சேர்ந்தா அதுக்கு பேர் டீ. அந்த மாதிரி அர்த்தத்தில் நாங்கள் 2 பேரும் கூட்டாளிகள், 2 பேரும் சேர்ந்தா இணைந்த கைகள், 2 பேரும் சேர்ந்தா 4 கைகள், நாங்கள் வெற்றி பெறணும்னு சொன்னால் 4 கைகள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்களும் அவங்களும் ஏற்கனவே இணைந்திருக்கோம், இப்போவும் இணைந்து இருக்கிறோம், நாளைக்கும் இணைந்து இருப்போம். இணைந்து தமிழகத்தில் மீண்டும் வெற்றி வாகை சூடுவோம்னு சொல்கிறேன். உண்மைதான். உண்மையிலே காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போனா 60ல இருந்து 70 இடம் தான் சார் ஜெயிப்பாங்க. யாரு? திமுக அப்படின்ட்டு சொல்றாங்க சார் அரசியல் ஆய்வாளர்களுக்கு பதில். புரியுதா? இதுக்கு பதில் நீங்க தான் அந்த திமுக கூட இருக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு இருந்தா என்ன, வெளியே போன உங்களுக்கு புதுச்சேரியும் கேரளா முக்கியம் சார். இங்க வந்த ஒரு 2-3 எம்எல்ஏ வர்றாங்களா இல்லையான்னு தெரியலையே சார். நான் கேட்குறேன், ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. நாங்கள் 10 எம்பிக்களோட தமிழ்நாட்டில் இருக்கோம். 25 எம்எல்ஏக்களில் 18 எம்எல்ஏக்கள் நாங்கள் வெற்றி இருக்கோம். எங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகம்தான். இங்கே நாங்கள் கூட்டணியில் ரொம்ப பலமாக இருக்கோம். எங்கள் மேலிடம், நீங்கள் சொன்னீங்கல்ல மேலிடம், அந்த மேலிடம் வந்து இன்னைக்கு திரு ஸ்டாலினை தான் மதிக்குது. ஸ்டாலின் அவர்களை தான் முதல்வராக உங்களை மதிக்கல. ஆமாம், நான் சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேலிடம். நீங்கள் நான் சொன்னது அதே திமுக கூட்டணி சொன்னேன். மேலிடம் சொல்வது அதே திமுகவுடனான இந்தியா கூட்டணி மேலிடம் சொல்லுது. இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் நீங்கள் மாறி மாறி தலையால் தண்ணி குடித்தாலும் உங்களால் விஜயையும் காங்கிரஸையும் சேர்த்து வைக்க முடியாது. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு ஆசை என்னென்னா விஜயும் காங்கிரஸையும் சேர்த்து வைக்க முடியாது. நாங்கள் சேர்ற நிலையில் நாங்கள் இல்லைங்கிறத நானும் சொல்கிறேன், எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு, அகில இந்திய தலைமையும் சொல்கிறாரு. யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எங்கள்கிட்ட திணிக்க வேணாம் சார். 1996 காங்கிரஸ் என்ன நடந்ததோ அதே போல தமிழக காங்கிரஸ் இலும் 2026 இரண்டாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க சார். ஏன்னா திமுக காரன் என்ன மதிக்க மாட்டேன்றான், எதுவும் செய்ய மாட்டேன்றான், நம்ம சுய கௌரவோடு இருக்கணும், விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப பாக்குறாங்க சார். உங்களுக்கு சுய கௌரவம் முக்கியமா, அடிமையா இருக்குது முக்கியமா? இதே மாதிரி எல்லா வேலையும் தகுதித்த பூரா பிஜேபி நேரடியாகவும் மறைமுகமாக செஞ்சு காங்கிரஸை வெளியே கொண்டு போகலாமா, பிஎம்கே வெளியே கொண்டு போகலாமா, எல்லா வேலையும் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் கூட நாங்கள் அன்னைக்கு திமுகவை ஆதரிக்கும் போது இன்னைக்கு திமுகவே ஒரு மெஜாரிட்டியில் இருக்குது. நாளைக்கு திமுக இன்னும் மெஜாரிட்டியில் வரும், இதை விட அதிகமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் வாய்ப்பு இருந்து அதை பற்றி சிந்திக்கலைங்கும் போது நீங்கள் புதுசாக வந்து இந்த சிண்டு முடிகிறது நாரதர் வேலை, இந்த வேலையை நீங்கன்னா உங்களை சொல்லலை, இன்னைக்கு பாஜகவினர் யார் யார் மூலமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில் தான் விஜய் இருக்கார். அவங்க சொன்னால் விஜய்
எங்கேனாலும் போவார், நிற்காம கூட இருப்பார். அவங்க கையில் தான் ஏடிஎம்கே இருக்குது. அவங்க குடுமி இருக்குல்ல, ஏடிஎம்கே உள்ள அத்தனை அமைச்சருடைய குடுமி யார் கையில் இருக்குது? பிஜேபி கையில் இருக்குது. விஜயுடைய குடுமி யார் கையில் இருக்குது? பிஜேபி கையில் இருக்குது. அது மட்டுமல்ல, வெளியே போனாங்களா அமமுக நம்முடைய திரு ஓபிஎஸ், இப்படி எல்லாருடைய குடுமி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எவ்வளவு தான் அவங்க ப்ளே பண்ணாலும், எவ்வளவு தான் டான்ஸ் ஆடினாலும், பிஜேபி நினைக்கிற இந்த காங்கிரஸை விஜய் சேர்க்கிறது, காங்கிரஸை வெளியெடுக்கிறது, இந்த வேலை நடக்காது, நடக்காது. சரி சார், நீங்கள் சொல்கிறது நடக்கதா நடக்கலையான்னு இன்னும் 5 மாதத்தில் வெட்ட வெளிச்சம் ஆகிடும். பொறுத்து இருந்து பார்ப்போம் சார், நீங்கள் சொல்கிறது நடக்கதா என்று. இது மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.